அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய் புறா. அப்படி என்ன பண்ணி வச்சிருக்காரு? அவ்வளவு என்ன இவர் மேல காண்டு? பாலிமருக்கும் இர்ஃபானுக்கும் என்ன பிரச்சனை இப்படின்றதெல்லாம் டீடைலா பாப்போம். என்ன பிரச்சனை? அது நிக்குது மூதேவி, அதோட பிரச்சனை தான். இப்போ என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, சமீபத்துல ரம்ஜான் முடிஞ்சு தெரியுமா? அந்த டைம்ல நம்ம இர்ஃபான் என்ன பண்றாரு, கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் துணிமணியும் கொடுத்து கையோட காசையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவரோட மனைவியும் ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கே, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இர்ஃபானும் இதை ஒரு வீடியோவா பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அப்லோட் பண்றேன். லைக்ஸ்லாம் சும்மா பிச்சிக்குது. ஒரு vlog-ஐயும் பிளான் பண்ணி ரோடா போய் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்திருக்காரு. சரியா தான செஞ்சிருக்கான். கிழிச்சா அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ வரைக்கும் கேஷுவலா உட்காந்து ராஜா பகூத் மாதிரி பேசிட்டு இருந்த நம்ம இர்ஃபான் அவர்கள், என்னடா எல்லையை மீறி போறீங்க, உங்களுக்காக பரிதாபப்பட்டு கொடுக்க வந்தா காருக்குள்ளேயே கையை விட்டு புடுங்கிறது மட்டும் இல்லாம இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. சரி, டென்ஷன் ஆனாரு. அவங்க எல்லாம் ஏதோ பேசி விட்டாரு. அது அத்தோட விடாம அந்த கிளிப்பை எடுத்து ஃப்ரண்ட்ல போட்டு முழு நீல வீடியோவும் போட்டு விட்டாரு. இத பார்த்த இர்ஃபான் ஹேட்டர்ஸ் சும்மா இருப்பாங்களா? எப்படா மாட்டுவாருன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கேட்ச உடனே வச்சு செஞ்சு விட்டாங்க. தம்பி, உங்கள்கிட்ட வந்து அவங்க சாப்பாடு வேணும்னு கேட்டாங்களா, இல்ல துணிமணி வாங்கி கொடுன்னு கேட்டாங்களா? கேட்டாங்களா? எதுக்கு தேவையில்லாம இதுக்குள்ள வர? நீங்களா ஒரு சொகுசு கார் எடுத்துன்னு போய் கீழே இறங்கி போய் கூட கொடுக்காம காரோட விண்டோ வழியா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்தாங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு கொடுப்பீங்களா? அதுல தப்பி தவறி ஒரு சிலர் எடுத்துக்கிட்டா அவங்கள தரைக்குறைவா பேசுவீங்களா அப்படின்னு போட்டு கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்டர் நமக்கு லேட்டா தான் தெரிய வந்துச்சு. என்னது இது, திரும்பற சோசியல் மீடியா பக்கம்லாம் இர்ஃபான் வந்துட்டு இருக்குது. அப்படி என்னதான் பண்ணி வச்சாருன்னு சொல்லி ஒரு வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாருமே இந்த வீடியோவை போட்டு வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே இருக்கு, வெயிட் பண்ணுங்க. அப்புறம் தான் நமக்கே தெரிய வந்துச்சு, இப்போ அட்வைஸ் நேரம். எல்லாரும் கொடுத்த அட்வைஸ் தான் நம்மளும் கொடுக்க போறோம். புதுசா ஒண்ணும் கிடையாது. அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்களா? என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. என்னதான் இது இவரோட மனைவியின் ஆசையா இருந்தாலும் சேனல் யாருது? இவரோடது. அங்க எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு யாரு பொறுப்பு? அண்ட் இதுல எக்ஸ்பீரியன்ஸும் இவருக்கு ஜாஸ்தி. அப்படி இருக்கிறப்ப இவர் என்ன பண்றணும்? எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்கல்ல. உள்ள கை விடாதீங்க, உள்ள கை விடாதீங்க. அந்த பழைய சோதா அவனுக்கு போடுமா? இவ்வளவு ஆமா எனக்கு கையில இப்படி அந்த பட்டம் எனக்கு என்னாச்சுன்னா, இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன்னை என்னதான்டா பண்றது? இப்ப நம்ம பாலிமர் மேட்டருக்கு வருவோம். இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. அதுக்கேத்த மாதிரி இந்த ஒரு வீடியோ சிக்கிச்சா வச்சு செஞ்சு விட்டாங்கப்பா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி இந்த ஒரு வீடியோவை பண்ணோம். காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. அதுலயும் முக்கியமா எதுக்கு இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இர்ஃபான் போட்டாரு தெரியுமா ஒரிஜினல் வீடியோ. அந்த வீடியோக்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றப்போ வந்த வியூஸ் எவ்வளவுனா 1.5 மில்லியன். அதே வீடியோவை நம்ம பாலிமர் அவங்களோட ஸ்டைல்ல பேசி முந்தானேத்து தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு தெரியுமா வியூஸ்? 1.7 மில்லியன். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா ஒன்ன விட 2 லீடிங். அத ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் யாருப்பா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர், நமக்கே அவங்கள பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்படின்னா பேசி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஏழ்மையானவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் சீப்பான பப்ளிசிட்டிக்காக ப்ராப்ள யூடியூபர் இர்ஃபான் செய்த முகம் சுளிக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை. பிரபலமான யூடியூபர் என்பதை விட ப்ராப்ளமான யூடியூபர் என்பதுதான் இவருக்கு பொருத்தமாக இருக்கும். சூப்பர் பஞ்ச் தலைவா. அதுலயும் பிரபல யூடியூபர் இல்லையா, ப்ராப்ள யூடியூபரா. எப்படி யோசிச்சிருக்காங்க பாத்தீங்களா? ப்ராப்ள யூடியூபர் இர்ஃபானுக்கு சர்ச்சைகள் புதிதல்ல. அப்படின்னா நம்மால் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. அங்கேயும் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அதாவது குத்தி வச்சிருப்பாரோ? இல்லங்க, அப்படிலாம் சொல்லவே போய் சொல்றாங்க. இப்ப வரப்போது பாருங்க, அதுதான் மெயின் மேட்ரு. பட் அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் வீடியோல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு வந்துருங்க. பாருங்க. எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்கல்ல. உள்ள கை விடாதீங்க, உள்ள கை விடாதீங்க. நான் நிஜமா தரல. இப்ப இதுவே நம்ம ரஞ்சித் அண்ணா அவரோட ஸ்டைல்ல சொல்லுவாரு, அதை கேளுங்க. காருக்குள் உட்கார்ந்து கொண்டு கைய உள்ள விடாதீங்க, ஏம்மா இப்படி பண்றீங்க, அசிங்கமா பண்ணாதீங்க, தள்ளுங்கம்மா, ஏங்க புடிச்சு இழுக்கிறீங்க என இர்ஃபான் டென்ஷன் ஆவதும், நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஏற்கனவே நம்ம இர்ஃபான் அவரோட ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருப்பாரு, இந்த பிரியாணி மேனுக்கும் இவருக்குமான கான்ட்ரவர்சி அப்போ அதை பத்தி பேசணும்னா அது ஒரு பெரிய கதையா போகும். அதனால அந்த பக்கம் நம்ம போவேணாம். அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம்.
அதுவும் சரிதான், வாங்க போவோம். பட் அதுல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாலிமர் என்ன போட்டு டார்ச்சர் பண்றான், ஒண்ணும் பண்ணாத கூட பெருசா பேசிட்டு இருக்கான், அப்படின்னா உனக்கு காண்டே அப்படின்னு ஓபனாவே பாலிமரை பார்த்து கேட்டிருப்பாரு. அப்பதான் பழைய குப்பையெல்லாம் கிளறி விட்ட மாதிரி நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்னதான் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு. அப்ப நம்ம போய் யூடியூப்ல இர்ஃபான் நியூஸ் ஆன் பாலிமர் அப்படின்னு போட்டா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஓடிட்டு இருக்குது. அதுலயும் என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்காங்க, அதை நம்ம அப்படியே போட்டோம்னா நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும், அதனால நம்மளே ரஞ்சித் அண்ணா மாதிரியே பேசிடுவோம். பேசிருங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் சென்று ஃபுட் ரிவ்யூ செய்வதாக கூறி மூக்கு பிடிக்க ஓசிச்சோறு தின்று வயிறு வளர்த்தவர் தான் இந்த இர்ஃபான் என்று கூறுகிறார்கள் நெட்டிசன்கள் அப்படின்ற டயலாக் அச்சு பிசுறாம 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி லேட்டஸ்ட் வீடியோலையும் பேசி வச்சிருக்காங்க. சாப்பாடுனா முதல்ல ஓடி போக தெரியுதுல. ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் சென்று ஃபுட் ரிவ்யூ செய்வதாக கூறி மூக்கு பிடிக்க ஓசிச்சோறு தின்று வயிறு வளர்த்தவர் தான் இந்த இர்ஃபான் என்கிறார்கள் நெட்டிசன்கள். என்னமா பேசுறான், ஏதாச்சும் பண்ணுங்க. பட் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டையை ஒரு ஆடியன்ஸா பாக்குறப்போ ஏகவசனம் பேசுறான், கேட்டு பேசாம இருக்கீங்க. இந்த அடி அடிச்சு நம்மளால ஒரு ரிப்ளை கூட கொடுக்க மாட்டாரே அப்படின்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா பாலிமருக்கு ரிப்ளை கொடுக்கல, சோசியல் மீடியால போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்க தெரியுமா. அவங்களுக்கும் தன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு கமெண்ட் போட்டு வச்சிருக்காரு. என்ன போட்டுக்க படி, அனைவருக்கும் எய்த் முபாரக். அண்ட் ஒரு சில மக்கள் நான் ரூடா இருந்ததா சொல்றீங்க, பட் இந்த சம்பவம் நடக்கிறப்ப நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன், அதனால நான் பேசின விஷயம் கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா இருந்திருக்கும், மன்னிச்சு, லவ் யூ அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டு வச்சிருக்காரு. அதுக்கிலையும் போய் நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா போட்டு வச்சிருக்காங்க, நாங்கள் உங்கள் சேனலை அன்சப்ஸ்கிரைப் செய்து விட்டோம், நாங்கள் உங்கள் சேனலை அன்சப்ஸ்கிரைப் செய்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு அவரோட மன்னிப்பை நிராகரிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய தப்பா பண்ணதானே செய்வாங்க, நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும், அப்படி இப்படி ஆகி போச்சுப்பா, இப்படி ஆகி போச்சுப்பா, என் தப்பு தான், மன்னிச்சிருங்க, நான் எதுவும் இன்டென்ஷனலா பண்ணல, நான் ஒன்னு யோசிச்சேன், அது வேற மாதிரி ஆகி போச்சு, தயவு செஞ்சு எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம சிவகுமார் அங்கிள் மாதிரி சாரி கேட்டிருக்கணும்ல. தவறு என்று பெருவாரியான மக்கள் நினைக்கும் பட்சத்தில் என் செயலுக்காக உளமாற நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க உங்க கண்டென்ட்டுக்காகவும் உங்க ரெவென்யூக்காகவும் ஒன்னு யோசிச்சு பண்ணீங்க, ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா உங்களை வச்சு நாங்க ரெவென்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மலாம் லேட்டு, நமக்கு முன்னாடி போய் யூடியூப் எடுத்து இர்ஃபான் இஷ்யூன் மட்டும் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்களேன், பொட்டு பொடுசுல இருந்து பெருசு வரைக்கும் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்குதுங்க. அவர் புடவை வேஷ்டி பணம் மட்டும் தானே கொடுத்தாரு, சோறு கொடுக்கல, ஒருவேளை அதனாலதான் இந்த வீடியோவோ ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. புரியலையா, நான் வேஷ்டி புடவை காசு மட்டும் கொடுக்குறேன், சாப்பாடு போடாம இருக்கேன், பட் இதெல்லாத்தையும் நான் ஒரு வீடியோ போட்டேன்னா ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆகும், அந்த கான்ட்ரோவர்சியை வச்சு நீங்க எல்லாம் வீடியோ போடுங்க, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ரெவென்யூ வரும் தெரியுமா, அதை வச்சு நீங்க சோறு வாங்கி சாப்பிடுங்க, இப்படி பார்த்தாலும் சோறு நான் போட்ட கணக்குல தானே வரும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு போல இருக்கு. பிசினஸ்னா 1-2 காசு பார்க்க அப்படி இப்படித்தான் இருக்கும், எல்லாரும் பண்றதுதானே. எப்படி போடுறா பாத்தியா, கையை பிடிச்சி நிற்கிறான் அவனு, ஒரு நல்லது நினைச்சுதான்டா வந்தோம். இப்ப சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? அங்கிள் நீங்க சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? யாராவது சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? இதுல நம்ம பார்வதி அக்கா தான் கொலைகான்ல இருந்திருக்காங்க போல இருக்கு இர்ஃபான் மேல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேளுங்களேன். இவர் பெரிய ஜமீன் பரம்பரை, அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு. அவனுக்கு அவன் பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாது. அண்ட் ஆல்சோ இப்போ வைஃப் வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்றேன்னா முதல்ல இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிட்டே வந்திருக்க கூடாது. இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பத்தியா, யப்பா மைக் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுறியா, இத கேக்குறதுக்கு ஒரு கூட்டம் வேற. இவங்க பண்ற கூத்து இருக்கு, தாங்கிட்ட காசு இருக்குதுன்றத வந்து எப்படிலாம் கேவலமான, இங்கதான் அவன் புத்தி, அவன் மூளை என்னன்றது வெளியில வருது. அவ பொண்ணுலடா, ஃப்ராக் போட்ட பையன். இதுல வந்து உண்மையிலே என்ன தெரியுமா தெரியுது, இந்த வீடியோவை பார்த்து கடுப்பானவங்க ஒரு 20 to 30% தான் இருப்பாங்க, ஆனா பேலன்ஸ் இருக்கிற 70% ஆஃப் மக்கள் யாரு தெரியுமா, இவர் ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சியில ஏற்கனவே சிக்கினாரு தெரியுமா, அப்பையில இருந்தே இவர் மேல காண்ட்ல இருக்கிறவங்க இப்ப இந்த மாதிரி ஒரு மேட்டர் சிக்க பழசையும் சேர்த்து வச்சு குத்துன்னு குத்துறாங்க. ஐயா அதான் அடிச்சு தோச்சிட்டீங்களே, அப்புறம் தூக்கிட்டு போறீங்க. ஒரு 7 நாளைக்கு வச்சு அடிக்கிறதுக்கு தான். 7 நாளைக்கா? இப்படி குத்துறதுல பல பேர் ஊம குத்து தான் குத்திட்டு இருக்காங்க, ஆனா நம்ம பாலிமர் டீம் தான் நேருக்கு நேரா போய் மூஞ்சி மேலேயே குத்தி விட்டு வந்துட்டாங்க. உதவி செய்வது என்றால் காரில் இருந்து இறங்கி கொடுக்க வேண்டும், அதே போல வறுமையில் தவிக்கும் மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கத்தான் செய்வார்கள். அதையெல்லாம் இழிவாக பேசி நக்கலாக சிரித்து வீடியோ எடுத்து வெளியிடலாமா என பலரும் கடுமையான கண்டனங்களை சமூக வலைத்தளங்களில் தெரிவித்து வருகிறார்கள். என்னடா பணியார மாதிரி விக்கி இருக்கு? நீங்க தானே
லைட்டா படைச்சிருக்கு. ஃபைனலி மாரல் ஆஃப் தட் பர்டிகுலர் வீடியோ என்ன அப்படின்னா, அவரோட இன்டென்ஷன் எல்லாம் கரெக்ட் தான். கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், துணிமணி கொடுக்கணும், நம்மளால முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு நினைச்சதெல்லாம். ஆனா அதை எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. அதை அப்படி செய்யாம இப்படி செஞ்சதுதான் மிகப்பெரிய குற்றம். குற்றம்ன்றதை விட எல்லாரையும் முகசுழிக்க வைக்குது. மனுஷனே இல்ல மிருகம். சோ இர்ஃபான் அவர்களே, இதுக்கப்புறம் நீங்க எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் உங்களுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட டீம் இருக்கும். பட் இந்த படம்லாம் சென்சார் போர்டுக்கு போகும் தெரியுமா, ரிலீஸ் ஆக போறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி உங்க வீடியோவை தனியா ஒரு டீம் செட் பண்ணி அதை சென்சார் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வீடியோ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான மேட்டர்ல நிறைய சிக்க மாட்டீங்க. பார்த்து பொழைச்சுங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ அட்வைஸ். கேட்கட்டி போங்க. ஏன்னா நீங்க ஒத்துக்கல அப்படின்னாலும் இந்த வீடியோ பண்றதுக்கு உண்மையான பச்சையான காரணம் என்ன அப்படின்னா, உனக்கும் வேணும் எனக்கும் வேணும், கட்டு கட்டா காசு வேணும், அதான உண்மை. சோ அதனால பார்த்து பண்ணுங்க. ஃபைனலி இந்த வீடியோ முடிக்க போறதுக்கு முன்னாடி வெயில் வெளியே கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்குது. சோஷியல் மீடியால ஏகப்பட்ட கன்றாவியான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த தர்பூசணி பழம் செவன் தெரியணும் அப்படின்றதுக்காக ஊசியை குத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் பஞ்சு வெள்ளை துணி எல்லாம் வச்சு தேய்ச்சி பார்த்தா ரெட் கலர்ல வந்துச்சுன்னா ரசாயனம் கலந்த ஒரு வாட்டர் மெலனா அது கலப்படம். தர்பூசணி பழம் கலப்படம். அதனால அதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கண்டென்ட் பற்றாக்குறையை தீர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஃபேக் நியூஸை போட்டு விட்டுறாங்க. இதனால பாதிக்கப்படுறது யாரு? நல்லா பாக்குறதுக்கு செவன் இருக்கே, சாப்பிடலாமே அப்படின்னு நினைச்சாலும் இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வர்றதுனால அதை வாங்காம போயிடுற மக்கள் ஒரு பக்கம். ஆனா ஒரு கிலோ 15 இருந்து 20 ரூபாய் விற்க வேண்டிய தர்பூசணி பழத்தை விற்கிற வியாபாரியில இருந்து அதை அடிமட்ட ரேட்டுக்கு விற்கிற விவசாயி வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. சோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் எல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. இதோட கருத்து என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அதெல்லாம் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ் கூவி சொன்னாலும் அந்த உண்மையான நியூஸ் பெருசா ரீச் ஆக மாட்டேங்குது. இந்த ஃபேக் நியூஸ் தான் பெருசா போய் ரீச் ஆகுது. சோ இதெல்லாம் நம்பாம எங்க தர்பூசணி கிடைச்சாலும் நல்லா சாப்பிடுங்க. இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சி அண்ட் ருசியாகவும் இருக்கும். அட்வைஸ் பண்றோம்னு ஆயி போச்சே, நல்லதை சொல்லி முடிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. கட்சியில நம்மளே அட்வைஸ் பண்ண வச்சிட்டாங்களே. சரி, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.